காசிமணி ஊசிமணி வாங்கலையா சாமி? பச்சை போன வருஷம் இந்த ஊர் பண்டிகை வந்த முல்ல நல்ல வியாபாரம் ஓடிச்சு புள்ள. இப்ப ஏன் மச்சான் ஓடில? வருஷமும் பண்டிகை முடிகிற வரைக்கும் இங்க தங்கி இருந்து வியாபாரம் பார்த்துட்டு போலாம்ல. சரி மச்சான், வியாபாரம் பார்த்துட்டு போலாம். ஆனா பார்த்தா இந்த நடு ராத்திரியில யாரே மச்சான் எங்க தங்குறது தெரியலையே மச்சான். பார்க்கவே பயமா இருக்கு. அதுக்கு நீ ஆம்பளை கவலைப்படுற. நம்மளாட்டம் வெளியூர்ல இருந்து வந்தவங்களுக்காக இங்க இருந்து பெரம்பலூர்ல கோயிலா கட்டி வச்சிருக்கிறாங்க புள்ள. அங்க எங்கேயாவது ஒரு மூலையில போய் தங்கிக்கலாம்ல ஒரு வாரமா. அட கூறுகிட்ட மச்சான் கோண ஊரு போனாருன்னு சொன்ன மாதிரி. அரே மச்சான், மழை வந்தா காத்து வந்தா என்ன பண்ணுவ மச்சான்? சரி சரி இருப்புல இந்த ஊருக்காரங்கிட்ட யாருக்கிட்டையாவது கேட்டு பார்க்கலாம். பண்டிகை முடிகிற வரைக்கும் உங்க வீட்டுல கொஞ்சம் ஓரமா இடம் கொடு சாமின்னு கேட்டு பார்க்கலாம்ல. ஏசாமே கேட்டா கொடுப்பாங்களா? ஏ மச்சான், அங்க பாரு யாரோ ஒரு சாமி வராரு. அவர்கிட்ட நம்ம தங்கறதுக்கு கேட்கலாம். கர்மம் கர்மம் நாத்தம் துளைக்கிறது. ஏன்னா அம்பி ரோட்ல வர ஐயர்வாள் வராருன்னு கொஞ்சம் தள்ளி நடக்கப்படாதோ? இப்படிதான் ஈசிண்ட நடப்பேனா? இன்னைக்கு ஓ முகத்துல வேற முடிச்சு தொலைச்சிட்டேன். நேக்கு சகுனமே சரியில்லை. கர்மம் கர்மம். சாமி, நாரி முகத்துல முழிக்கிறது ஒண்ணு, இந்த சப்பாத்தி முகத்துல முழிக்கிறது ஒண்ணு சாமி. உனக்கு இன்னைக்கு நல்ல யோகம் தான் சாமி. அடே 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 குறப்பையிலே அது இருக்கட்டும். ஏண்டா நல்ல லட்சணமா மூக்கும் முடியம்மா கிளியாட்டம் இருக்காளே, யாராவே? சாமி, அது கிளி இல்ல சாமி, என் மாமன் ஒண்ணு பச்சை சாமி. பச்சை பச்சை நன்னா சுபிக்ஷமா பசுமையா பேசர்களே. சாமி, யாத சாமி நல்லா இருக்குதுன்னு சொன்ன, உடம்பு எப்படி இருக்குது? அட அந்த பிள்ளை பச்சை அழகா இருக்கான்னு சொன்னேன்டா. சரி, ரெண்டு பேரும் எங்க புறப்பட்டேன்? அதை ஏன் சாமி கேக்குறீங்க? எங்க அப்பா அவரு வியாபாரத்துக்கு போயிடுச்சு சாமி. எங்க அம்மா புள்ள பெக்க அவங்க அப்பா வீட்டுக்கு போச்சு சாமி. நான் மட்டும் தனியா வீட்டுல இருந்தேன்னா என் மச்சான் வீட்டுக்கு வந்துச்சா, என்ன பார்த்துச்சா, போலாமான்னு கேட்டுச்சா. அதான் சாமி வியாபாரத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்துச்சு. நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே வியாபாரத்துக்கு குந்துச்சு. ஏய் சப்பாத்தி, நீங்க ரெண்டு பேரும் எங்கேயும் போக வேண்டாமாக்கம். ஆத்துல மாமிக்கு உடம்பு சௌகரியம் இல்லை. நோக்கு ஆட்சேபணம் இல்லைனா பச்சைய நானே வச்சுண்டுறேன். என்னது பாச்சி நீ சேர்த்துக்கிறியா? சாமி, பாச்சியை நான் காட்டிக்கிறதுக்குன்னு 18 வருஷமா காப்பாத்தி வச்சிருக்கிறேன் சாமியா. அடே அடே அபிஷ்டு, பச்சைய நானே வேலைக்கு சேர்த்துக்கிறேன்னு சொன்னேன்டா. மச்சா, இந்த ஐரிசாமி என்ன பார்க்குது, என்ன பார்த்து பள்ளி இழிக்குது, என்ன பார்த்து சொல்லி விட்டுருது சாமி. இப்படி என்னை தனியாக விட்டுட்டு போனா அது ஏதாவது என்ன பண்ணுச்சுன்னா? சரி சரி இருப்புல. ஏன் சாமி, ஆத்துல மாமிக்கு ஏதாவது குழந்தை குட்டி இருக்குதா சாமியா? அடே
குறப்பையிலே நேக்கு கல்யாணமாகி 22 வருஷமாச்சு. இன்னும் மாமிகையத்தில் ஒரு புழுபூஜதங்களை நானும் முயற்சி செஞ்சு செஞ்சு பார்க்கிறேன். சாமி சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு சாமி. எண்ணி 10 மாசத்துல மாமிக்கு ஒரு குழந்தைய ரெடி பண்ணி கொடுத்தேன் சாமி. என்ன வார்த்தை சொன்னேன்? என்னடா வார்த்தை சொல்றேன்? இல்ல சாமி, பச்சைல வைத்தியம் கைவசம் இருக்குதுன்னு சொன்ன இல்லையா பச்சை? ஆமா சாமி, எங்க மச்சான் கையில அவ்வளவு திறமை இருக்குது சாமி. அந்த எங்க மச்சான் கை கொடுத்து வச்சுதுன்னு வச்சுக்கங்க, புள்ள பிறந்துரும். சரி சரி, 2 பேரும் வாங்க, ஆத்துல எல்லாம் பேசிக்கலாம். வீட்டை பெருக்கிறேலா? பெருக்கு பெருக்கு, நன்னா பேசா பெருக்கு. அடடே, இங்க எல்லாம் பாரு, நிறைய குப்பை கிடக்கு. இங்க பாவல சாமி, உன் பார்வையே சரியில்லை சாமி, அப்புறம் பிஞ்சிடும். ஏவல பச்சை, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? அதுக்கு இப்படி பெருசா தூக்குறேன். தூக்குறியா? ஏண்டா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஏடா சப்பாத்தி, மாட்டுக்கு தீனி வைக்க இவ்வளவு நேரமோ? ஆத்துல இவ்வளவு நேரம் என்னடா அம்பி பண்ணிட்டு இருந்த? அட போ சாமி, ராத்திரி விடிய விடிய தூக்கமே இல்லை சாமி. அதான் வேலையே ஓட மாட்டேங்குது சாமி. விடிய விடிய தூக்கம் இல்லையா? என்னடா அப்படி பண்ணு? அந்த கூத்தை ஏன் சாமியா கேக்குற? நீ கொடுத்த கொஞ்சோண்டு இடத்துல நானும் என் சப்பாத்தியும் மேலையும் கீழையும் மாத்தி மாத்தி படுத்திருந்தோமா சாமி. தூக்கமே இல்லை சாமி. ஆமா சாமி, நானும் என் மச்சானும் விடிய விடிய என் மச்சான் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு சாமி. நாங்க தூங்கவே இல்லை சாமி. விடிய விடிய தூங்கவே விடிய 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 என் மச்சான் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு சாமி. அதனால தூக்கமே வரல சாமி. அடிச்சுக்கிட்டு இருந்தானா? ஆமா சாமி, கரப்பாம்பூச்சிய. அப்படியா? நான் கூட என்னமோ ஏதோடு நினைச்சிட்டேன். சரி சரி, நீங்க 2 பேரும் நாளைக்கே உங்களுக்கு வேற இடம் பார்த்து தந்துடுறேன். அதுல நீங்க 2 பேரும் சௌகரியமா படுத்துக்கலாம். இல்லை இல்லை பச்சை, நோக்கு மட்டும்தான் ஸ்பெஷல் ரூபாக்கும், அந்த குறப்பயலுக்கு சாதாதான். அரே சாமி, எனக்கு ஸ்பெஷல் பெட்ரூம் வேணாம் சாமி. நானும் என் மச்சானும் சேர்ந்தே ஒரே பெட்டில் படுத்தா தான் எனக்கு தூக்கம் வரும் சாமி. கர்மம் கர்மம், எப்படியோ படுத்து தொலைங்கோ. ஆத்த சுத்தமா வச்சிருந்தா சரி. ஏன்னா சப்பாத்தி, நோக்கு குளிக்கிற பழக்கம் வேணும் இல்லையோ? அடைய அதையா சாமி கேக்குறேன். 2 மாசத்துக்கு முன்னாடி தான் சாமியா குளிச்சா. அதுவும் மழை பெஞ்சு போச்சா, நனைஞ்சு போயிட்டேனா சரி இன்னைக்காவது குளிச்சிடலாம்னு குளிச்சேன் சாமி. அடே அபிஷ்டு, அடே அபிஷ்டு, கர்மம் கர்மம், நாத்தம் மூக்க தொலைக்கிறது. எங்கேயோ நாத்தம் அடிக்குதேன்னு பார்த்தேன். இப்பதானே தெரியுது இங்க இருந்து தான் அடிக்குதுன்னு. ஏண்டா அம்பி, நோக்கு டெய்லியும் குளிக்கணும்னு தெரியுமோ தெரியாதோ? யோ சாமி, இப்படி அடிக்கடி நாத்தம் முடிச்சோன்னு சொன்ன நான் பச்சை கூட்டிட்டு போயிடுவாமா. என்ன பச்சை, நீ எப்படி? அரே சாமி, என் மச்சான் மாதிரி நானும் இல்லை சாமி. 2 மாசத்துக்கு ஒரு முறை குளிப்பியோ அல்லது 4 மாசத்துக்கு ஒரு முறை குளிப்பியோ? அதான் சாமி, என் மச்சான் மாதிரியெல்லாம் நான் குளிக்கவே மாட்டேன் சாமி. ஒரு நாள் ஆத்தங்கர பக்கம் துணி தக்க போனேன் என்ன சாமி, காலு தவறி வலிக்கு பத்துன்னு உளுந்துட்டேன் சாமி. உளுந்ததுல உடம்பு பூரா நஞ்சு போச்சு சாமி. அன்னைக்கு குளிச்சவதா இன்னும் குளிக்கல சாமி.
பச்சே நீ 2 மாசம் குளிக்கலினாலும் பரவாயில்லை, 4 மாசம் குளிக்கலினாலும் பரவாயில்லை. நேக்கு ஆஹா ஆஹா உன் உடம்புல இருந்து அப்படியே அப்படியே சந்தனமும் ஜவ்வாதுமா வாசமெல்லாம் அடிக்குது. நீ நீ 4 மாசம் குளிக்காமல் இருந்தாலும் பரவாயில்லை, உன் மேல ஜவ்வாது வாசமெல்லாம் அடிக்குது. இவனும் தான் கிடைக்கிறானே நாத்தம் முடிச்சு பையன். யோசிச்சாமே இப்படி அடிக்கடி நாத்தம் முடிஞ்சோன்னு சொன்ன என் பச்சை கூட்டிட்டு போயிடும். அடே 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 சப்பாத்தி அப்படியெல்லாம் ஏதும் செஞ்சுடாதராம்பி. நீங்க 2 பேரும் நீ கோச்சிக்காதராம்பி. நீ போய் தோட்டத்தில் இருக்கிற வேலையெல்லாம் பாரு, நான் கடைவீதி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். பச்சே நான் வரட்டுமோ? பச்சே இந்த ஐயரு உன்னை 7 நாட்டு சாணி மாதிரி உன்னைய சுத்தி சுத்தி வராரு. யாப்புல இந்த ஐயரு தான் இப்ப போயிட்டார. வாப்புல இன்னைக்காவது நம்ம சந்தோஷமா இருப்பாப்புள்ள. கொரத்தி வாடி என் குப்பி இந்த கூட்டத்திலே நீ பிறந்தே தப்பி, ஒரு சாடையிலே பார்த்தாக்கா பப்பி, நான் சவ்வாது போட்டு வைக்கும் தப்பி. மாலங்கடி குழப்பி பண்ணே லக்காலக்கடி படுக்க போட்டு கிடச்சுதடி சும்மா. மாலங்கடி குழப்பி பண்ணே லக்காலக்கடி படுக்க போட்டு கிடச்சுதடி சும்மா. நான் கொடுக்க நின்னா நீங்கி போகும் தெரியுமா? குஸ்தி போட்டு சுகத்தை வாங்க முடியுமா? கொக்கரிச்சு நிற்கிறையா கோழி, சேவ கோழி, அங்கே மக்கரிச்சு போகுதையா பொட்ட கோழி. முட்டையிடும் கோழிக்கல்ல தெரியும் மல்லி தெரியும், இந்த முட்டை பையன் மகனுக்கு என்ன தெரியும்? புறத்தே வாடி என் குப்பி அடி தஞ்சாவூர் மசாவடே பரங்கபாடி காரவடே ஊற போட்ட முழுத்தவடே ஒய்யாரி, ஒரு விஷயத்திலே நீ பெரிய கைக்காரி. குடிப்பேன் மைனா போலே, சிக்குன்னு அடப்பேன் கூண்டுக்குள்ளே. பக்குன்னு குடிப்பேன் மைனா போலே, சிக்குன்னு அடப்பேன் கூண்டுக்குள்ளே. பக்குன்னு வாடி பக்கா காரில காரி, நான் பரம்பரையா குறவனாடி கொக்காடி. பக்க பிடிச்சி குறவி பிடிச்சி, பக்க பிடிச்சி குறவி பிடிச்சி, அக்க பிடிச்சி இத்த பிடிச்சி, என்ன பிடிக்க இந்த பாடுபடி. அங்கே இலையில போய் விழுறத போல் விழுறியே,
குறத்தி வாடி எங்குப்பி மச்சான் மச்சான் இந்த ஐயரு வீட்டுக்கு வந்ததுல இருந்து எனக்கே செத்து போச்சு மச்சான். பச்சை ஆமாம் மச்சான், முன்னெல்லாம் நீ மொஷக்கறி நரிக்கறி எல்லா கறியும் வாங்கி தருவில்ல மச்சான். இங்கே வந்துட்டு எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாரு மச்சான். மச்சான் நாக்கு செத்து போச்சு மச்சான். பச்சை கவலை விடு பச்சை. உனக்கு என்ன காரித்தானே வேணும்? கைவசம் ஒரு ஐடியா வச்சிருக்கிறேன் புள்ள. என்ன நம்ம மச்சான்? ஐயரு ஒரு பூனையை வச்சிருக்கிறாரு புள்ள. பூனையை வச்சு இன்னைக்கு அமைக்கு புள்ளாம்ல. ஆமாம் மச்சான், அந்த பூனை ஒரே தொந்தரவாக பண்ணுது மச்சான். எப்போ பாரு அந்த ஐயர் மாதிரியே அந்த பூனை என்னை மோச்சு பார்த்துக்கிட்டே இருக்குது. அதை இன்னைக்கு என்ன பண்ணுவியோ தெரியாது மச்சான். அமைக்கு பிடிச்சி கொண்டுக்கிட்டு வந்துரு மச்சான். சரி சரி, நீ ரெடியா இருப்பில. நான் போய் அந்த பூனைய உசுரோட பிடிச்சிட்டு வந்துடுறேன். நீ ஆக வேண்டிய வேலையை பாருல. உசுரோட சொல்லு சாமி. எங்க இந்த குறப்பையாளை காணோம்? அதுவா வீடெல்லாம் திறந்தே கிடக்கு. அதுவா சாமி, என் மச்சான் வெளியே போயிட்டார். பச்சே பச்சே, அப்போ சௌரியமா போச்சு. பச்சை, ஐயோ வெக்கம் வெக்கம் வெக்கத்தை பாரு. பச்சை, உன்னை எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. உன் மேல எனக்கு கொல்ல பிரியமாக்கும். கிழிச்சிங்க. ஏ சாமி, நான் இந்த வீட்டுக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு? வாய்க்கு ஏதாவது ருசியா வாங்கி கொடுத்துருக்கிறீங்களா? உனக்கு அடடா, நேக்கு இந்த மரமண்டைக்கு இது தோணாம போச்சே. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, அத்தனையும் வாங்கிட்டு வந்துடுறேன். நோக்கு ஜிலேபி வேணுமோ, லட்டு வேணுமோ, பூந்தி வேணுமோ, அல்வா வேணுமோ, என்ன வேணும்னு சொல்லு. இப்பவே மழையாட்டம் வாங்கிட்டு வந்து குமிச்சுன்றேன். சாமி சாமி, நான் ஒன்று கேட்டால் கவுச்சிக்க மாட்டீங்களே? சொல்லு பச்சை. எனக்கு நோக்கு. கறி வேணும் சாமி. கரியா? கறி என்ன பச்சை கறி? நோக்கு, ஒரு மானைய அடிச்சுட்டு வந்துடுறேன். அப்படியா சாமி? ரொம்ப தேங்க்ஸ் சாமி. பச்சை பச்சை, நேக்கு உன் ஆசைய நான் தீர்த்து வச்சுடுறேன். அதே மாதிரி நேக்கு நேக்கு உன் மேல ரொம்ப ஆசை. நான் போயிட்டு வந்ததும் அதை நீ தீர்த்து வச்சிடணும். என்ன, நான் போயிட்டு வந்துடுறேன். நீ அதுக்குள்ள படுக்கையெல்லாம் போட்டு ரெடியா வச்சிரு. நான் வந்ததும் நாம ரெண்டு பேரும் ஐயோ ஐயோ பச்சை, பூனைய உசுரோட பிடிச்சிட்டு வந்துட்டோம்ல. சமையல் கட்டுக்கு வாப்ல சீக்கிரம் போகலாம். மச்சான், அது பூனையா? பிடிச்சிட்டியா? ஆமாப்ல, போலாம். உனக்கு பூனை பிடிக்க தெரியுமா?
எங்க போனா இந்த பச்சை காணோம். ஒருவேளை படுக்கையெல்லாம் போட்டு ரெடியா வைக்க சொன்னோம், அதுக்கு போயிருப்பாளோ? மச்சான் புடிங்க மச்சான், ஐயோ புடிங்க மச்சான். எங்க போல கைக்கே கிடைக்க மாட்டேங்குதே. மச்சான் அழுத்தி பிடிங்க மச்சான், மச்சான் அழுத்தி பிடிங்க, நல்லா பிடிங்க மச்சான். மச்சான் சீக்கிரம் பிடிங்க மச்சான், ஐயர் வரத்துக்குள்ள நம்ம இதை செஞ்சு முடிச்சிடணும்ல. பிடிங்க மச்சான், மச்சான் பிடிங்க மச்சான். ஐயோ பச்சை என்கிட்ட கறி கேட்டுட்டு உள்ள அவங்க கூட என்ன பண்ற? கஷமஷம் ஏதாவது நடக்குதோ? நான் வேற அதுக்கு ஆசைப்பட்டுன்ட்டு என் வெக்கத்தை விட்டு மானம் போக கறியெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இங்க என்னடான்னா அவ புடிங்கிறா, இவன் அமுக்குங்கிறான். அமைச்சரம் அபச்சாரம். பச்சை ஏ பச்சை, அடே சப்பாத்தி, அடே சப்பாத்தி. சாமி என்ன சாமி பாதி முடியறதுக்குள்ள அதுக்குள்ள கூப்பிட்டீங்க? அடே அடே ஆத்தைய பட்ட பகல்ல அவசிங்கம் பண்ணிட்டேன். அபச்சாரம் அபச்சாரம். ஏன் சாமி என் பஞ்சம் என்ன பண்ணுச்சு? இதுக்கு போய் நீங்க பண்ணுனா புண்ணியம், நாங்க பண்ணுனா அபச்சாரமா சாமி? என்ன பண்ண சொல்ற? நீங்க கொண்டு வந்தது தான் என் மச்சானு கொண்டு வந்துச்சு. பூனையை அறுத்து கொண்டுட்டு வந்துச்சு. ஆமா சாமி, ஆமா. கையில என்ன சாமி மூட்டை கொஞ்சம் கொடுங்க சாமி பாக்க. அடே அது நோக்கில்லை, பச்சை காய்க்கும் செட்டியார் கடையில அவள் வாங்கிட்டு வந்தேன். நோக்கில்லடா அம்பி, தூர போடா சாமி. குடு சாமி. அடே அடே தூர போடாங்கறேன். பலவா பலங்களை அடே. மாடத்திலே கன்னி மாடத்திலே ஆணி பொண்ணு ஐயராத்து பொண்ணு, கூடத்திலே நடு கூடத்திலே ராஜா போல ஐயராத்து பிள்ளை. மாமி சின்ன மாமி மடிசாரழகி வாடி சிவகாமி. மாடத்திலே கன்னி மாடத்திலே ஆணி பொண்ணு ஐயராத்து பொண்ணு, கூடத்திலே நடு கூடத்திலே ராஜா போல ஐயராத்து பிள்ளை. மாமி சின்ன மாமி மடிசாரழகி வாடி சிவகாமி. மாடத்திலே கன்னி மாடத்திலே ஆணி பொண்ணு ஐயராத்து பொண்ணு. காலடிக்கிற நல்ல வயிறு அட்டி
போல் இருக்கிற நீதான் ரொம்ப சுட்டி ஓ, ஏ, ஆசை வைக்கிறேள் இப்போ ரொம்ப நன்ன மாலையிட்டதும் மாறக்கூடாதுன்னா பூணூலே சாட்சி பொன்னாட்டியாட்சி ஸ்ரீகிருஷ்ணன் நானல்லடி இப்போது பாப்பள் எம்பெற்ற கேப்பள் பின்னாலே என்ன வேணும் ஆன போதும் இங்கு ஆத்துக்காரி ரொம்ப கண்ட்ரோல் பண்ண கண்ட்ரோல் ஆகாதடி மாடத்திலே கன்னி மாடத்திலே ஆணி பொண்ணு ஐயராத்து பொண்ணு கூடத்திலே நடு கூடத்திலே ராஜா போல ஐயராத்து பிள்ளை மாமி சின்ன மாமி மடிசால் அழகி வாடி சிவகாமி வாடின மாடத்திலே கன்னி மாடத்திலே ராணி பொண்ணு ஐயராத்து பொண்ணு அட்ஜஸ்ட் பண்ணி கூட நீ இருப்பியோ அடங்காதாலமோ போல் இருப்பியோ சட்டதிட்டம் கையில் வச்சிருப்பேளா ஃபாலோ பண்ணலேன்னா நீங்க என்ன நச்சரிப்பேளா மத்தியான நேரம் பாய் போட சொன்ன மாட்டேன்னு சொல்லுவியோ மாட்டேன்னு சொன்னா சும்மாவ விடுவேன் மெக்னீஷோ கூப்பிடுவேன் ஏன்னா நாளை சங்கதி நாளை பார்க்கலாமா நீ இப்போ அடி அடைச்சுக்கலாம் மாடத்திலே கன்னி மாடத்திலே ஆணி பொண்ணு ஐயராத்து பொண்ணு கூடத்திலே நடு கூடத்திலே ராஜா போல ஐயராத்து பிள்ளை மாமி சின்ன மாமி மடிசால் அழகி வாடி சிவகாமி மாடத்திலே கன்னி மாடத்திலே ஆணி பொண்ணு ஐயராத்து பொண்ணு கூடத்திலே நடு கூடத்திலே ராஜா போல ஐயராத்து பிள்ளை கட்டை கட்டை கட்டைனாலும் நாட்டு கட்டை. யோ சாமி ஏன் அண்ணா சாமி இப்படி ஒளபரிச்சிட்டு இருக்கீங்க? அடே சப்பாத்தி பச்சை பச்சை 4 மாசம் சாமி அவன் என் முறை பண்ணு சாமி. அவளை நான் கட்டிக்காம நீ ஏன் சாமி உனக்கு கட்டி கொடுப்பேன்? அடே சப்பாத்தி பச்சைய எண்ட விட்டுறாம்பி அவ குழந்த மாதிரி நானே பார்த்துடுறேன். அட நானே வச்சுடுறேன்டா. ஏன் சாமி அவளை நீ வச்சுக்கிறியா? அட பச்சையனா பத்திரமா பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். எங்கடா அந்த பிள்ளை பச்சைய காணோம்? ஏடா எங்க தான் அனுப்புனேன் அந்த பச்சைய? ஏண்டா சப்பாத்தி நான் கேட்டுண்டே இருக்கேன், நீ என்னடா அங்க பார்த்துண்டு இருக்கேன்? ஏடா இந்த ஊர்ல விசேஷம் இப்பதான் முடிஞ்சது, அப்புறமும் கோயிலையே பார்த்துட்டு இருந்தா எப்படா பையா வருது? நான் தான் உன்கிட்ட கேட்கணும். பச்சை எங்க தான் அனுப்பியிருக்கேன்? பச்சை ஏ பச்சை எங்க போன இவ்வளவு நேரம்? ஆளைய கணம். அதுவா சாமி,
நேத்து ராத்திரி என்ன எங்க மச்சான் இறுக்கி கட்டி பிடிச்சிட்டாரு. பச்சை நீ ஏன் புள்ள பயப்படுற? இந்த சப்பாத்தி பக்கத்துல இருக்கும்போது நீ எதுக்கு புள்ள பயப்படுற? நீ போப்புல நான் பாத்துக்கிறேன். பச்சை ஆமா, இவ்வளவு நேரம் நானும் உன்னை தேடிண்டே இருந்தேன், எங்க போனாய்? அதான் சாமி சொன்னேன்ல, நானும் என் மச்சானும் காட்டுக்கு தேன் எடுக்க போனோம்மா. அங்க எங்க மச்சான் இருட்டுல என்னை இறுக்கி கட்டி பிடிச்சிச்சு மச்சான். கட்டுப்பிடிச்சு விட்டானா? அப்புறம் என்ன ஆச்சு? அட நீ எதுக்கு சாமி இப்படி பரபரன்னு பார்க்கிற? காலில் முள்ளு குத்துருச்சு. என் மச்சான் எடுக்கிறதுக்காக என்னை கட்டி பிடிச்சிச்சு, தூக்குச்சு. அதைத்தான் சொன்னேன் சாமி. பச்சை பச்சை, அப்போ நான் அங்க இருந்திருந்தா உன்னை அப்படியே கட்டி பிடிச்சி தூக்கி இப்படி விட்டுருப்பாங்க. ஆசை பாருடா சாமிக்கு விட்டா அவ்வளவுதான். அடே சப்பாத்தி, நேக்கு ஒரே ஒரு ஆசைடா. பச்சைய ஒரே ஒரு நாளைக்கு. சாமி என்ன சொன்ன? பச்சையா ஒரு நாளைக்கா? சாமி ஆயிரன்னு பாக்குறேன். இல்ல உன் பல்ப பீஸ் ஆக்கி போடுவான். சாமி உனக்கு உடம்பு எப்படி இருக்குது சாமி? பச்சை பச்சை, அதுக்கு தான் பச்சை நேக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. நீ பிடிச்சுண்டா நேக்கு அப்படியே அப்படியே பதமா இதமா இருக்குமேன்னு சொல்ல வந்தேன். ஆனா போ சாமி, நான் பிடிச்சு விட்டா உனக்கு நல்லா இருக்காதா சாமி? அடே 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 குறப்பையில, நீ பிடிச்சுட்டினா நேக்கு எலுமெல்லாம் உடஞ்சிருமாக்கும். பச்சை பிடிச்சால்னா அப்படியே பதமா இருக்குமுடா விஷ்ணு. ஏய் சப்பாத்தி, ஏய் சப்பாத்தி, நம்ம சேலம் மாவட்ட நாடகமன்ற தலைவர் வீட்டில் நாளைக்கு கிரகப்பிரவேசமாக்கும். பூஜைக்கு நான் போகணும். அதுக்கு நீ போய் கோமியம் பிடிச்சுட்டு வாடா. கோமியமா? அதுவும் லட்சுமி கிட்டியா? யா சாமி, லட்சுமி கிட்ட எதுக்கு சாமி கோமியம்? நம்ம பச்சை கிட்டியா புடிச்சிட்டு வந்துட்டுமா சாமி? அடே பச்சை கிட்டியா? அபச்சரம் அபச்சரம், லட்சுமிண்ட போய் பிடிச்சிட்டு வாடான்னா. சாமி காடை பிடிப்போம், கவுதாரி பிடிப்போம். ஆனா கோமியமெல்லாம் பிடிச்சி பழக்கம் இல்ல சாமி. ஏன் சாமி, நீங்க தான் நிறைய வீட்டுக்கு விசேஷத்துக்கு போறீங்களா? கரகப்பிரவேசத்துக்கு போறீங்க, தேரட்டிக்கு போறீங்க, கல்யாணத்துக்கு போறீங்க, யா கருமாதிக்கு கூட போறீங்களா? அப்படியே வரும்போது அங்க யாருக்கிட்டயாச்சும் கோமிய புடிச்சிட்டு வர வேண்டியதானே சாமி? அடே அபிஷ்டு அபிஷ்டு, லட்சுமிங்கிறது நம்ம வீட்டு பசுமடாக்கம். ஏண்டா அம்பி, ஐயர் வீட்டு கோமியம்னா எல்லாரும் அமிர்தமா விரும்பி குடிப்பாள்றா. ஆமா ஆமா சாமி, ஐயர் விட்டுதுன்னா நன்னா ருசியாத்தான் இருக்கும். ஏன்னா மரத்தடி நிழல்ல கட்டி வச்சிருக்கிறீங்களா, இந்த சினிமாவில் வர குஷ்பு மாதிரி சும்மா கொழுக்கு மொழுக்குன்னு அந்த மாடா சாமி. பச்சை வா வா, வந்துட்டியா? பிள்ளை கோமிய புடிச்சா பிள்ளை கொஞ்சம் உடுப்புள்ள. அடே அடே அடே, லட்சுமிண்ட பிடிச்சிருவாடான்னா பச்சை கட்டியா? பச்சை, நானே கிரகப்பிரவேசத்துக்கு போகணுமாக்கும். ஆத்துல போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள நீ மிளகு ரசம் ரெடி பண்ணி வை, வந்து சாப்பிட்டு பூஜைக்கு போகணுமாக்கும். சாமி சாமி, பச்சை ஏன் மச்சான் ஆத்துல போய் கோமியம் பிடிச்சிக்கிட்டு வர சொன்னுச்சே அந்த சாமி, ஆத்துல எப்படி கோமியம் கிடைக்கும் சாமி? ஆமா பிள்ளை. பச்சை, நீ ஐயர இன்னைக்கு ஒரு வழி பண்ணி பண்ண முடியல.
நீ மிளகு ரசமெல்லாம் இல்ல வைக்காத மச்சான். மச்சான். மச்சான் ஆத்துல தண்ணி தான் ஓடும் மச்சான். இவரு கோமியை புடிச்சுக்கிட்டு வர சொல்றாரு. ஆத்துல கோமியமா ஓடுது? பச்சை நீ மிளகு ரசம் வைக்க வேணாம் புள்ளே. நான் கொடுத்த சோம்புல கோமியும் பிடிச்சிக்கிட்டு வாப்புல. இன்னைக்கு அந்த ஐயருக்கு இதை கொடுத்துட்டு இன்னைக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவோம் புள்ள. ஆமா மச்சான், நானும் வந்த நாளையில இருந்தே பாக்குறேன் மச்சான். அது என்ன மேலு பாக்குது, கீழு பாக்குது, வளைச்சு பாக்குது, சுத்தி 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 பாக்குது. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல மச்சான். அது இன்னும் என்ன ஜொல்லு விட்டுக்கிட்டு இருக்குது மச்சான். பச்சை மிளகு ரசம் ரெடி பண்ணிட்டாலோ? நாளை என்கிட்ட இருக்குது. நான் பூஜைக்கு போகணுமாக்கும். பச்சை மிளகு ரசத்தை எடுத்துக்கிட்டு வா பச்சை. சாமி எனக்கு கொஞ்சம் குடி சாமி. அடே அடே நாத்த முடியும் உனக்கு இல்லடா, நேக்கு தான் எல்லாம். பச்சை இந்த மீதி நீ குடி. இல்ல சாமி, நானு சமைக்கும் போதே ருசி பார்த்துட்டு குடிச்சிட்டு மிச்சத்தை தான் உங்களுக்கு கொடுத்தா சாமி. பச்சைன்னா பச்சை அடடே நேக்கு வயிறெல்லாம் கடமுடா கடமுடாங்குது. ஐயோ 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 பச்சை என்ன பச்சை இப்படி ஓடுறாரு? மச்சான், நாம கொடுத்த மிளகு ரசம் நல்லா வேலை செய்யுது மச்சான். அது மட்டும் இல்லை மச்சான், நாம கொடுத்தது மிளகு ரசம்னு அந்த சாமி நினச்சிக்கிட்டு இருக்குது இல்லை. ஆனால் நாம கொடுத்தது கோமியம்னு நமக்கு மட்டும் தானே தெரியும் மச்சான். என்ன சாமி? அடே அடே அபிஷ்டு எடா சப்பாத்தி ரசத்துல என்னதுரா கலந்து தொலைச்சேன். நேக்கு வயிறெல்லாம் கடமுடா கடமுடாங்குதுடா. வயிற்றுக்குள்ள ஒரு குதிரை ரேஷே நடக்குதுடாம்பி. அடே ஐயோ அடடே அடடே அடடே. என்ன சாமி? என்ன சாமி? என்ன பிள்ளை இப்படி ஓடுறாரு? ரொம்ப வயிறு ரொம்ப ஓடுதாட்டுக்குது, அதனால சாமி ஓடுது. இருக்கு மிளகு ரசம் நல்லா வேலை செய்யுது புள்ள. சாமி மொல்ல சாமி மொல்ல வாங்க சாமி. மிளகு ரசம் என்ன கொஞ்சம்? அடே சாமி நேக்கு எதுவும் வேண்டாம், எதுவும் வேண்டாம். யா சாமி பின்னாடி ஒரு பாக்கெட் ஒன்று கட்டி விடு சாமி. அடே அடே அபிஷ்டு செத்த நாளைக்கு கம்முன்னு இருடா அம்பி. சாமி என்ன சாமி இப்படி புடிங்கிட்டு போகுது? அடே நான் நாளைக்கு கிரகப்பிரவேசத்துக்கு வேற போகணும்னு இருந்தேன். நேக்கு ஆயிருக்கு அப்படியே ஜாலமாட்டம் போகுது. எங்கடா நாளைக்கு கிரகப்பிரவேசத்துக்கு போகிறது? கிரகப்பிரவேசம் இல்லை, ஒன்றும் இல்லை. என்னை ஆளா விடுறா அம்பி. அழகுராஜ கேட்க மாட்டாரு புள்ள. அப்படி கேட்டா இதே மாதிரி வச்சு கொடுக்கலாம் இல்ல மச்சான்? என்ன பிள்ளை இம்மா வேகம் போடுற? உனக்கு என் துணைய வேணாம் போல தெரியுது. சாமி நான் குறைத்தி பொண்ணு, எனக்கு எதுக்கு உங்க துணை? அதான் தெரியுத. நீ கட்டான உடலா பார்க்க நல்லா எடுப்பா அழகா இருக்கிறதுனால எல்லா ஆம்பளையும் ஒன்னே முறைச்சு முறைச்சு பாக்குறாங்க புள்ள. மச்சான் நான் அவ்வளவு அழகவா இருக்கிறேன் மச்சான். ஆமா புள்ள. ஆமா அந்த ஐயரு உன்னை பார்த்தனால உன்னைய சுத்தி சுத்தி வராரா? யா புள்ள உனக்கு ஏதாச்சும் அந்த ஐயரு மேல? சாமி
எனக்கு கெட்டகவும் வந்துரு சாமியா. யார் பத்தி என்ன கேள்வி கேட்டேன்? அந்த சாமி ஒசந்த சாதி, நான் குறை சாதி. நான் எப்படி சாமி அந்த சாமி மேல ஆசைப்படுவேன்? அந்த சாமி எப்படி சாமி என் மேல ஆசைப்படும்? இங்க பாரு சாமி, நான் ஒன்று சொல்லிட்டேன் மச்சான், என்னை இப்பவே நீ கல்யாணம் பண்ணிக்கிற, இல்ல நான் வேற யாரையாவது கூட்டிகிட்டு ஓடி. பச்சை முற மாப்பிள்ள நான் இருக்க, நீ வேற மாப்பிள்ளைய கட்டிக்குவியா? பின்ன என்ன சாமி பண்ண முடியும்? மலையாட்டம் இருக்கியா, பூசணிக்காயாட்டம் இருக்க வேணா சொல்லு. அடே குறப்பையில நோக்கெல்லாம் எதுக்கடா கல்யாண ஆசை? யோ சாமி, பொதி மாடாட்ட நீ இருந்துகிட்டு என்னை கிண்டல் பண்றியா சாமி? அடே சப்பாத்தி, அடே அபிஷ்டு, நான் மட்டும் பச்சை கழுத்துல தாலி கட்டி காமி காட்டி என் வேறு சாமாயிரலையாக்கும். சரி சரி சாமி, உங்க சனங்களை எல்லாம் கூப்பிட்டு வந்து பந்தல போட்டு தாலியை கட்டி சாமி இரு சாமி, இரு மச்சான், உட்கார வைக்கிறேன் சாமி. இரு மச்சான், அந்த சாமி என்ன கல்யாணம் பண்ணிக்குதுன்னு சொல்லுது? ஏன் சார், உன் சாதி பெரிய சாதி, நாங்க சின்ன சாதி, இது எப்படி சாமி நடக்கும்? பச்சை பச்சை, உன்னை பார்த்தா நல்லா இருந்து எனக்கு தூக்கமே இல்லை. நெய் தோசை ஆட்ட இருக்க உன்னை நினைச்சாலே நேக்கு நாக்கிற ஜலமா கொட்டுது. நேக்குன்னே பிரம்மா உன்னை படைச்சுட்டான் போல் இருக்கு. அப்படின்னா சாமி, உங்க சனங்களை எல்லாம் கூப்பிட்டு சாமி பந்தல போடு சாமி. நானே பச்சைய கூட்டியாந்து மணவரையில் வாங்கிட்டு உட்கார வைக்கிறேன் சாமி. அடே அடே அபிஷ்டு சப்பாத்தி, ஊர் அறிய பச்சை கழுத்துல நான் தாலி கட்டினா என் மானம் என்ன வருது? எங்க குலபெருமை என்னடா அம்பி ஆவறது? யா சாமி, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன கதை விட்டா. அடே சப்பாத்தி, நான் அவளை இங்க வாடா, நான் அவளை கந்தர்வ மனம் செஞ்சுக்கிறேன்னு சொன்னேன். கந்தர்வ மனமா? அப்படின்னு என்ன சொன்ன? அது வந்து பிள்ளை ரகசிய கல்யாணமாக்கும். ஓஹோ, திருட்டு கல்யாணமா? யோ சாமி, உன் புத்தி ஏன் சாமி இப்படி போகுது? கோபுரத்துல இருந்துகிட்டு குப்பை தொட்டியில குதிக்க ஆசைப்படுற? அடே அடே அபிஷ்டு, கர்மம் கர்மம், ஏண்டா பெரிய வித்தாந்தம்லாம் பேச வந்துட்டே. நீ போய் ஆத்துல, நீ போய் கிணத்தடியில ஜலத்தை இழுத்து ஊத்து, நான் ஸ்நானம் பண்ணுமாக்கும். பூஜைக்கு நேரமாச்சு. ஏன் சாமி, கிணத்து தண்ணியில தான் குளிப்பீங்களா? கோடியில் இருக்கிற குணத்து தண்ணியில குளிச்சா குறைஞ்சா போயிடுங்க. அங்க எத்தனை எரும மாடு உருண்டு பரண்டு இருக்குது, போய் குளிச்சுட்டு வாங்க. என்னை எருமைன்னு சொல்றியலா? அடே அடே அபிஷ்டு பச்சை, நீ என்னை எருமைன்னு சொல்லு, வேற எது வேணாலும் நீ சொல்லு. இந்த குறவையா என்னை பத்தி எதுவும் சொல்லப்படாதா? அட போசாமி பச்சை, நீ வாப்பில நாம போகலாம். டப்பா பாட்டு இன்னும் தப்பா நினைக்காத குறத்து. நான் தாம்பரத்தில் படுத்தேன், சிதம்பரத்தில் சமஞ்சா பொறுத்து. என்ன கல்பா பாட்டி இன்னும் கல்பா அடிக்காத குறவா. நான் சூழமெட்டில் நடந்தா காசிமேடு மணக்கும் பொதுவா. ஏ ஓசி வீச டான்ஸ் தான், நான் போட்டுக்குவேன் ஜீன்ஸ் தான். ஓசி வீச டான்ஸ் தான், போட்டுக்குவேன் ஜீன்ஸ் தான். பாண்டா கத்தாடி தான்,
கூத்தாடித்தான் பானா காத்தாடி பறந்தடிக்கும் கூத்தாடி பம்பு சிக்காம் பம்படிக்கும் ஜிம்பு சிக்காம் என்ன டப்பா பாட்டி இன்னும் தப்பா நினைக்காத குறத்து என்ன கில்பா பாட்டி இன்னும் கல்பா அடிக்காத குறவா மாயவரம் சந்தையில் டென்ட் போட்டேன் மாசி மாச கூடுல உன்ன பார்த்தேன் தேவக்கோட்டை ரொட்டு மேல பாய போட்டேன் அட வெட்டி கொஞ்சம் ஈரமாச்சு காய போட்டேன் தொடவா அடி தூத்துக்குடி சாத்துக்குடி தொப்புடுல பம்பரன்னா விடவா நினைக்காத குறத்து என்ன கில்பா பாட்டி இன்னும் கல்பா அடிக்காத குறவா ஹை 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 Dialo, dialo, dialo. Dialo, dialo, dialo. Dialo, dialo. Dialo, dialo. Dialo, dialo, dialo. திண்டிவனம் ஜங்ஷனில நின்னு சிரிச்சா என்ன தேடி வரும் கொத்துக்கறி முட்டை பரோட்டா செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்டே வேர்த்து இருக்கும் என்ன சைத்தடிக்க கோடி சனம் காத்து கிடக்கும் நான் பட்டு பார்க்க வெட்டுவதில் கெட்டிக்காரி ஓடி போய பலவா அடி குறத்து நான் கொண்டையில முள்ளு வச்சு ரெண்டு பக்கம் குத்தம் சின்ன கழுத்து அடிலால பெருங்காயம் உடைச்சா பாலா வரும் சாயம் அடி கொம்புல தான் தேன் இருக்கு கொஞ்சிக்கிற நீ எனக்கு வா 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 இங்கே நீ வா நீ டப்பா பாட்டி இல்ல இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் குறவா ஒரு அச்சாரம் வச்சுக்கிற மச்சான்னு பிடிச்சிக்க மெதுவா ஏ ஓசி பிசா டான்ஸ் தான் நாம போட்டுக்குவோம் ஜீன்ஸ் தான் ஏ ஓசி வீசா டான்ஸ் தான் போடுக்கு ஜீன்ஸ் தான் பாண்டா காத்தாடித்தான் நாம பறந்தடிக்கும் கூத்தாடித்தான் ஏ பாண்டா காத்தாடி பறந்தடிக்கும் கூத்தாடி பம்பு சிக்கம் பம்படிக்கும் ஜிம்பு சிக்கம் பக்கத்தில் வர சொன்ன மச்சான் பீஸ் போயிடுச்சு அதான் தெரியுமில்ல. எப்பயோ போயிடுச்சுண்ணா. ஏன் மச்சான் பக்கத்தில் கூப்பிட்டுட்டு ஒன்றுமே பேச மாட்டேங்குதா? இந்த ஐயரு வீட்டுக்கு வந்த பின்னாடி நாம ரெண்டு பேரும் தனியா சந்திச்சு பேசவான முடியல. ஆமாம் மச்சான், எனக்கும் அந்த கஷ்டம் இருக்குது மச்சான். ஆமாம், என்ன மச்சான் மிஸ் அப்படி? இல்ல பச்சை, முன்னெல்லாம் உன்னோட அழகு எனக்கு சரியா தெரியல புள்ள. இப்ப மச்சான் நீ இழுக்கிறத பார்த்தா எனக்கு என் மேல சந்தேகமா இருக்குது மச்சான். சீக்கிரம் சொல்லு மச்சான். இப்ப பார்க்கும்போது பச்சை உன்னோட அழகு கண்ணு இருக்குத, அது பழமாட்டம் இருக்குது புள்ள. அப்படியா? மூக்கு இருக்குதா, அது சீனி மிளகா மாதிரி இருக்குதுல்ல. அவ்வளவு காரமாவா? உதடு இருக்குதா, அது நாவப்பழம் மாதிரி
சும்மா செவன்னு இருக்குதுல்ல. மச்சான் பேசுனா தெரியும் மாதிரி பேசு. உன் பல்லு இருக்குதா, ஆ அது கிச்சடி சம்பா அரிசி மாதிரி ஆ பலன்னு இருக்குதுல்ல. டைலாக் விடாம பேசுறாராம். உன் கழுத்து இருக்குதா, ஆ சரி அது மச்சான். புள்ளி மாங்கழுத்தாட்ட இருக்குதுல்ல. சரி மச்சான், எனக்கு ஒரு டவுட். மொத்தத்துல உன்னை பார்க்க ஆ, அப்படியே ஆ. கட்டி பிடிச்சிக்கலாம் மாதிரி தோணுதுல்ல. போ மச்சான், எனக்கு வெக்கமா இருக்குது மச்சான். டேய் சப்பாத்தி, பட்ட பகல்ல இப்படி ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சுட்டா நிக்கிறேன். ஏன் சாமி, உனக்கு என்ன கண்ணு கட்டி போச்சா சாமி? நாங்க ரெண்டு பேரும் தனித்தனியா தான் சாமி நின்றுகிட்டு இருக்கிறோம். அடே அடே, ஏடா ரெண்டு பேரும் இப்படி கட்டி பிடிச்சுண்டு என் கண்ணு முன்னாடி நிக்கிறேன். இதையெல்லாம் நான் யாருகிட்ட போய் சொல்றது? சாமி, நீ என்ன சாமி சொல்ற? நாங்க ரெண்டு பேரும் தனித்தனியா தான் நின்றுகிட்டு இருக்கிறோம். அடே, இங்கிருந்து பாடுறாம்பி, இங்கிருந்து பார்த்தால் நீங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சுண்டு நிக்கிற மாதிரி தானே தெரியுது. அப்படியா சாமி? அப்படின்னா நீங்க இங்க வாங்க, நான் அங்க போய் பார்க்கறேன் சாமி. ஆமா சாமி, இங்க இருந்து பார்த்தா ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இருங்க சாமி, நான் திரும்பவும் அங்க வந்து பார்க்கறேன் சாமி. என்னடா இது, இங்க இருந்து பார்த்தா ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு மாதிரி தெரியுது. அங்க வந்தா ரெண்டு பேரும் தனித்தனியா இருக்கிற மாதிரி தெரியுது. சாமி, என்ன மன்னிச்சிடு சாமி, உங்களை தப்பா நினைச்சுக்கிட்டேன். ஏ சப்பாத்தி, நீ புரிஞ்சுட்டா சரி. என்ன பச்சை? ஆமா மச்சான், ஐயரு ரொம்ப பாவம் மச்சான். ஆமா ஆமா, ஐயரு பாவம் தான். ஏய் சப்பாத்தி, நான் இந்த புள்ள பச்சை மேல ஆசைப்பட்டது என்னமோ உண்மைதான். அதெல்லாம் தப்புன்ட்டு புரிஞ்சுட்டேன். அதற்கு பரிகாரமா நோக்கும் பச்சைக்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சொல்லான்ட்டு முடிவு பண்ணிட்டேன்டாம்பி. பச்சை, சொல்லு சாமி. உன் பட்டு கன்னத்தை ஒரே ஒரு தடவை செல்லமா ஒரு தடவை தட்டுட்டுமா? ஏன் சாமி, தட்டுறதை தவிர உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா? எனக்கு தெரியுமாக்கும், ஆனா நீ தடை போடுவாய். ஏன் சாமி, நான் செய்ய வேண்டிய வேலையை நீ முடிக்க பாக்குறியா சாமி? ஏன் சாமியா, மறுபடியும் மிளகு ரசம் வேணுமா சாமியா? பச்சை, வேணாம் வேணாம். நேக்கு அன்னைக்கு ஆன மாதிரி ஆயிட போகுது. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். டேய் சப்பாத்தி, இந்த பச்சையை விவாகம் பண்ணிட்டு என் ஆத்துலயே நீங்க ரெண்டு பேரும் சேமமா தங்கிக்கோடா. வேணாம் சாமி, நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா ஜாலியாக இருக்கிறத பார்த்துட்டு உங்கள் மனசு ரொம்ப கஷ்டப்படும்ல சாமி. அதனால உங்கள் தெருக்கோடியில் உங்கள் வீடு ஒன்று இருக்குல்ல சாமி, அங்கே எங்களை ரெண்டு பேர்த்தையும் குடி வச்சு சாமி. பச்சை, பருவத்தில் பன்னி கூட அழகாதான் இருக்கும். அந்த மாதிரி தான் பச்சை நீயும். நான் என்ன பண்றது? பாத்தியா சாமி, இன்னமும் உங்களுக்கு புத்தி மாறல. சாமி, எங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணத்தை முடிச்சு வைங்க சாமி. இன்னைக்கு ராத்திரிக்கு எங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது சாமி. ஆமாம் சாமி, எங்களுக்கு பால், பழம், ஜிலேபி, லட்டு எல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா
ஏய் சப்பாத்தி, நீயும் பச்சையும் சப்பாத்தி நீயும் பச்சையும் சேமமா கல்யாணம் பண்ணி விட்டு 2 பேரும், அதாவது வர சப்பாத்தியா இல்லாம சப்பாத்தியும் குருமாவுமா மணக்க மணக்க வத 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 வதன்ட்டு பெத்துடாம நாட்டுக்கு ஒன்னே ஒன்று பெத்துண்டு 2 பேரும் நல்லா இருங்கோடா. சாமி எங்க ஏன்னா நாட்டில் ரொம்ப கம்மியா இருக்குது சாமி, அதனால பண்ணி குட்டி போடுற மாதிரி சும்மா வதன்னு நாங்க பெத்து போட்டுறோம் சாமி. ஏய் மச்சான், என் உடம்பு என்னத்துக்கு ஆகுறது மச்சான்? என் உடம்பு தாங்காது. இந்த பச்சை அவன் கிடக்கிறான், உன் உடம்பை நல்லா கட்டா வச்சுண்டு அவனை நல்லா பத்திரமா பார்த்துக்கோ. உங்க 2 பேத்துக்கும் சகல விதமான ஜாமான் அத்தனையும் வாங்கி வச்சுட்டேன். நீங்க 2 பேரும் இன்னையிலிருந்து குடும்பமா குட்டியுமா எல்லாம் சந்தோஷமா இருங்கோ. அப்போ ஊர் பொதுமக்களுக்கு நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். அப்படியே போ. ஆசையா மச்சான், இருப்பு சாமி பார்க்க பாவமா இருக்குல்ல மச்சான். இன்னைக்கு நமக்கு கொண்டாட்டம் தான் முள்ளே. ஆடு. நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்க, நல்ல பாட்டு பாடிக்கும் ஆடி தானுங்க. நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்க, நல்ல பாட்டு படிக்கும் வாரம் பாடி தானுங்க. புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்க, நல்ல பாட்டு பாடிக்கும் வாரம் பாடி தானுங்க. டமுக்கடி பண்டியாளம் டமுக்கடி பங்காயாளம், டமுக்கடி பண்டியாளம் டமுக்கடி பங்காயாளம். கண்ணாலே ரகசியம் பேசிக்கிட்டோம், நாங்க 2 பேரும் காதல் மலை வீசிக்கிட்டோம். பெத்தாலும் 1 2 பெத்து போடுவோம், அதுக்கு ஒத்துமையா 2 பேரும் பாடுபடுவோம். நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்க, நல்ல பாட்டு படிக்கும் வாரம் பாடி தானுங்க. எல்லோருக்கும் நல்லவரா இருப்போமுங்க, எங்க கொள்கையிலே என்னாலும் மாற மாட்டோம். பாசிமணி ஊசி எல்லாம் விற்போமுங்க, ஆனா காசுக்காக மரத்தை எரிக்க மாட்டோம். நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்க, நல்ல பாட்டு படிக்கும் வாரம் பாடி தானுங்க. குடிசையெல்லாம் வீடாகும் நேரத்திலே நாங்க தெருவோரம் குடியேற தேவையில்லை. எல்லாரும் ஒன்னாக நினைக்கையிலே நாங்க எதையும் எப்பவும் இங்கு மறைப்பதில்லை. நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்க, நல்ல பாட்டு பாடிக்கும் வாரம் பாடி தானுங்க. புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்க, நல்ல பாட்டு பாடிக்கும் வாரம் பாடி தானுங்க. தமுக்கடி பண்டியாளம் தமுக்கடி பங்காயாளம், தமுக்கடி பண்டியாளம் தமுக்கடி